உலகத்தில் வாழக்கூடிய காலம் அற்பமானது, சொற்பமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. சஹீஹுல் புகாரியில் வருகிறது, இன்னும் ஒரு ரிவாயத்திலும் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது. அவ்வளவு உயிரை வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதம் தான் இந்த உலகத்தில் அன்னை ஃபாத்திமா வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த 6 மாதமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்த சரித்திரம் கிடையாது, சிரிக்கவில்லை. அண்ணல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால் ஓடி போய் அந்த மண்ணை அள்ளி, நபியுடைய கபரு மண்ணை அள்ளி அதை மோந்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை மோந்து கொள்வாரோ, நாயகத்தின் கபரு மண்ணை யாராவது மோந்து